வணக்கம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த எம்எல்ஏ சைட்டேஷன் அண்ட் ரெஃபரன்சஸ் பற்றி தமிழில் போடுங்க சார்னு கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது என்னென்னா, எம்எல்ஏங்கிறது உங்களுக்கு தெரியும், இப்போ 9th எடிஷன் லேட்டஸ்ட்டாக பப்ளிஷ் ஆகிருக்கு. அதாவது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ரெஃபரன்ஸஸ், சைட்டேஷன், எவ்ரிதிங் எம்எல்ஏவோட லேட்டஸ்ட் 9th எடிஷன் படி இருக்கணும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு புக்ஸு அதை எப்படி வந்து எம்எல்ஏ ரெஃபரன்சஸ் ஸ்டைலில் வந்து ஒர்க் சைட்டடில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதில் மெயினாக இருக்கிற காம்போனன்ட் ஒரு 10 வகையான காம்போனன்ட் அதில் இருக்குது. அது எல்லாத்தையும் வித் டெமோவோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல ஒரு ஆத்தர், ஒரு புக்குனோட சிங்கிள் ஆத்தர் புக் எப்படி நம்ம ரெஃபரன்ஸில் ஆட் பண்ணணும், 2 ஆத்தர், அதுக்கப்புறம் வந்து மோர் தென் 2 ஆத்தர், அந்த மாதிரி ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே எம்எல்ஏ ஸ்டைல் படி என்னென்னா, நீங்கள் நம்மக்கிட்ட உதாரணத்துக்கு தமிழில் வந்து நம்மக்கிட்ட வி டோன்ட் ஹேவ் 2 ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் யூஸ் பண்ணுற பழக்கம் நம்மக்கிட்ட இல்லை. உதாரணத்துக்கு என்னோட நேம் எடுத்துட்டிங்கன்னா, நான் ராஜசேகரன் வி அப்படின்னா ராஜசேகரன் வெங்கட்ராமன் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணணும், வெங்கட்ராமன் ஃபர்ஸ்ட்டும் ராஜசேகரன் செகண்டும் வரணும். அதாவது செகண்ட் நேம், நம்ம பேருக்கு ரெண்டாவது வரக்கூடிய செகண்ட் நேம் ஃபர்ஸ்ட் வந்துடணும். ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் வரணும், தான் ரூல். அது மாதிரி இருக்கணும். இங்கே வந்து டேவிஸ் ஏஞ்சலான்னு இருக்கு. ஆக்சுவலாக நேம் வந்து ஆஞ்சலா டேவிஸ் ஆக்சுவலாக. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆஞ்சலாவை பின்னாடி போட்டு டேவிஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ரூல். இது நம்பர் 1. இந்த ஆத்தர் நேமுக்கு அடுத்தபடியாக ஃபுல் ஸ்டாப் தான் வரணும், கமா வரக்கூடாது. இது நம்பர் 2. நம்பர் 3, டைட்டில் ஆஃப் த புக் வந்து இட்டாலிக்ஸில் இருக்கணும். அதாவது நீங்கள் வேர்டில் வந்து ஒரு இதை டைப் பண்ணி செலக்ட் பண்ணி ஐ மாதிரி கொடுப்பீங்க பார்த்தீங்களா, இட்டாலிக்ஸ், அதில் தான் இட்டாலிக்ஸ்லாம் இருக்கும், நார்மல் இதில் இருக்கக்கூடாது. அடுத்தது அந்த பப்ளிஷர், எந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து அது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அவங்க கம்பெனி நேம், அது வந்து அந்த கம்பெனிக்கு அப்புறம் ஒரு கமா மட்டும் இருக்கணும். எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த இயர் அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். இது இந்த 4 தான், 1 2 3 4. இதில் வந்து நீங்கள், ஏன்னா இது வந்து நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஜேர்னலை பற்றி போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி இருக்கும். அதனால ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஓகேங்களா. அடுத்தது அதே புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்லேட்டட் புக், அதாவது ஒரிஜினலாக எழுதினவர் ஒருத்தர், அதை டிரான்ஸ்லேட் பண்ணவர் இன்னொருத்தர் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரிஜினல் ஆத்தர் அஸ் யூஷுவல் இங்கே இருக்கிற மாதிரி சேம் பேட்டர்னில் கொடுத்துட்றாங்க. ஒர்க்கு அதே மாதிரி இட்டாலிக்ஸில் இருக்குது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணவரோட ஆத்தர் நேமை டிரான்ஸ்லேட்டட் பை அப்படின்னு போட்டு பேர் போட்டுறாங்க. இது வந்து இந்த மாதிரி மாற்ற தேவையில்லை. ஒரிஜினலாக இப்போ டிரான்ஸ்லேட்டட் பை வெங்கட்ராமன் ராஜசேகரன் அல்லது ராஜசேகரன் வெங்கட்ராமன், என்ன நான் என்னோட நேம் எப்படி யூஸ் பண்ணுறனோ அது அப்படியே இருக்கலாம். அதை வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்தபடியாக பப்ளிஷர் ப்ளஸ் இயர் போட்டால் போதும். இது வந்து 1 ஆத்தர். இதே 2 ஆத்தர் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆத்தருக்கு வந்து செகண்ட் நேம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் செகண்டாக வந்துடணும். ஆனால் செகண்ட் ஆத்தருக்கு உள்ளது உள்ளபடி அப்படியே இருக்கணும். ஒன்று அண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இதில் அந்த கமா பாருங்க, இங்கே ஃபுல் ஸ்டாப்போடு நிறுத்திடுறாங்க ஒரு ஆத்தருங்கிறனால. ஆனால் இங்கே வந்து கமா வருது, அதுக்கப்புறம் அண்டு, அதுக்கப்புறம் 2வது ஆத்தர் வந்து அப்படியே ஆர்டரில் கொடுத்துறாங்க. மற்ற ரெஸ்ட் எல்லாம் சேம் அதே தான். இப்போ 2 ஆத்தர் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று தான், அண்டு போட்டிருக்கணும். 2வது ஆத்தரை வந்து மாற்றக்கூடாது. அதாவது ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் முதல்ல கொண்டு வரக்கூடாது, உள்ளது உள்ளபடி எழுதிடலாம். இது 2 ஆத்தருக்கு. இதே 3 ஆத்தர் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நார்மலாக மோர் தென் 2 ஆத்தர்னா எட் ஆல் அப்படின்னு வேர்டு யூஸ் பண்ணுவோம். அதாவது எல்லாரோட பேர் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மோர் தென் 2 ஆத்தர் இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆத்தரோட நேம் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக எட் ஆல் அப்படிங்கிற வேர்டுனா அப்படின்னா அவரும் இவரும் சிலரும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல, மற்றும் சிலர் அப்படிங்கிற அர்த்தத்தில். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இது அஸ் யூஷுவல் நம்ம சேம் மேலே என்ன படியோ அந்த செகண்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் வந்துடும், அதுக்கமா வந்துடுது. இந்த எட் ஆல் இடி ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும், ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், ஏஎலுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேபிட்டலில் போட்டால் தப்பு, இதில் கமா போட்டாலும் தப்பு. ரொம்ப தெளிவாக போட்டுக்கணும் நம்பர். இது அடுத்த முக்கியமானது. அதாவது மோர் தென் 2 ஆத்தர் அப்போ எட்டால் போட்டுக்கிறோம், ஆனால் அதில் ஃபுல் ஸ்டாப் கிடையாது, கமா. அடுத்த விஷயம், இது நாட் ஓன்லி மோர் தென் 2 ஆத்தர், ஜென்ரலாகவே யூனிவர்சிட்டி பிரஸ் அப்படின்னாவா இனிமேல் நீங்க முழுசா எழுத தேவையில்லை. அதை யூபி ஷார்ட் ஃபார்ம்ல எந்த யூனிவர்சிட்டி, உதாரணத்துக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரஸ், அந்த யூபிங்கிறது ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி கமா இது வந்து இயர் எல்லாம் யூஷுவலா இருந்துருது. இது அடுத்தது நான் ஒரு ஒன்னா சொல்லி, அதனாலதான் இந்த பபுள் என்னன்னா அந்த இடத்துல நீங்க சேஞ்ச் ஞாபகம் வச்சுங்க, இந்த பபுள் வச்சிருக்கேன். அடுத்தது என்ன பண்றோம், எடிட்டட் புக். இப்போ நம்ம நிறைய பேர் புக் சாப்டரா பப்ளிஷ் பண்றோம். அப்ப என்ன பண்றோம், அந்த புக்கை வந்து 2 எடிட்டர் வந்து அந்த ஒருத்தரோ 2 பேரை புக்கு எல்லாத்திட்டையும் சாப்டர் வாங்கி பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற புக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பேர் ஒருத்தரா இருந்தா வெறும் சேம். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வெங்கட்ராமன் ராஜசேகரன், ராஜசேகரன் வெங்கட்ராமன்,
அது அஸ்யூஷுவலாக நம்ம வந்து இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு எடிட்டர், நான் ஒரே ஒருத்தன் தான் எடிட்டர்னா எடிட்டர்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டைட்டில் ஆஃப் த புக்கு போட்டுட்டு அது பப்ளிஷர் எல்லாம் போட்டுரும். இப்போ இங்கே 2 எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், இது 2 எடிட்டர் இருக்கு, நிறைய எடிட்டர், அதாவது இதுக்கு மோர் தென் 1 எடிட்டர் இருக்கிறனால பேரன் சப்ரினா அல்கான் எட்டால் எடிட்டர்ஸ். இந்த புக்கோட டைட்டில் வந்து ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் பிரிண்ட் கல்ச்சர் ஸ்டடீஸ் ஆஃப்டர் எலிசபெத் எல் ஐசன்ஸ்டைன். இதை பப்ளிஷ் பண்ண பப்ளிஷர் யூனிவர்சிட்டி ஆஃப் மேசச்சூசெட்ஸ். அது யூங்கிறதோட எக்ஸ்பான்ஸ் வந்து யூனிவர்சிட்டி எழுத தேவையில்லை, ஒன்லி யூ மட்டும் போதும். அடுத்தது மேசச்சூசெட்ஸ், இது வந்து பீனா ப்ரெஸ்ன்னு அர்த்தம், அந்த ப்ரெஸ்ஸும் ஸ்மாலில் இருந்தால் போதும், அதாவது ஒன்லி அந்த அப்ரிவேட்டட் ஃபார்ம் மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் இன்னொரு ஸ்லாண்டட் போட்டு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், சென்டர் ஃபார் த புக், இதெல்லாம் பப்ளிஷோட டீட்டெயில் லெவலில் தான். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, எடிட்டட் புக்கு ஒருத்தருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நேம் போட்டுட்டு எடிட்டர்ஸ் போட்டு அடுத்தபடியாக புக் டைட்டில், அடுத்து பப்ளிஷர், அடுத்து இயர், அவ்வளோதான். இது எடிட்டட் புக்குக்கு. இப்போ இதுவே வந்து எடிட்டர் புக்கு வந்து இது வந்து அவங்க எதுவுமே எழுதலை, வேறவங்கிட்ட இருந்து சாப்டர்ஸ் வாங்கி அதற்கெல்லாம் கொலேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, வேற ஒருத்தர் எழுதின ஒர்க்கை எடுத்துட்டு இவர் வந்து நிறையா எடிட் பண்ணி ஒரு புதுசாக அதை பற்றின ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இது. டன்வர் வில்லியம் அப்படிங்கிற அவரோட கம்ப்ளீட் ஒர்க்கை எடுத்துட்டு யாரு, ஜான் கான்லி என்ன பண்ணியிருக்காரு, எடிட் பண்ணியிருக்காரு. மேபி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஷேக்ஸ்பியரோட பிளே இருக்கு, அந்த பிளேக்கு பற்றின நோட்ஸ் ஒருத்தர் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அது அவங்களோட சொந்த ஐடியா கிடையாது, பட் தே யூஸ் டு த சோர்சஸ், தே ஆர் த எடிட்டர். ஏன்னா எப்பெல்லாம் நீங்கள் சொந்தமாக ஒரு புக் எழுதலையோ மற்றவங்ககிட்ட இருந்து வாங்கி அதை ஜஸ்ட் எடிட் மட்டும் பண்ணிட்டு போகலாம், அது எடிட்டர்னு பேர். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் இங்கே வந்து ஒரிஜினல் ஆத்தரோடைய பேரை ஃபர்ஸ்ட் போட்டுடுறாங்க, எடிட் பண்ணவரை செகண்ட் போடுறாங்க. எடிட் அதுக்கு வந்து எப்படி போடணும், எடிட்டட் பை அப்புறம் பேர். அந்த எடிட்டட் பையில் இ வந்து கேபிட்டலாக இருக்கணும். அடுத்து பை போட்டு நேமுக்கு அப்புறம் கமா, அதுக்கப்புறம் எங்கே பப்ளிஷ் ஆச்சு அந்த பப்ளிஷர் நேமு, இயர், மற்ற டீட்டெயில் அஸ் யூஷுவல் அப்படியே இருக்கிறது தான். புரிஞ்சுச்சிங்களா? இதில் இன்னொன்று மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இவங்க எந்த புக்கும் எழுதலை, எந்த புக்கும் பார்த்து எழுதலை, எந்த ரைட்டரை பற்றியும் எழுதலை. அவங்க ஜென்ரலாக ஒரு காமன் டாப்பிக்கில் சாப்டர்ஸ் இன்வைட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி கொலேட் பண்ணி அவங்க போடுறாங்க. அவங்க இந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. இதுவே இன்னொருத்தர் வேற ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆத்தரை பற்றின ஒர்க்கை எடுத்து அதை வந்து ரீட் பண்ணி ஃபர்தர் எடிட் பண்ணி போடுறாங்கன்னா அது இந்த செகண்ட் பேஜ். இந்த 2 விஷயத்தையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுல வந்து எடிட்டட் பைன்னு வருது, ஆனால் இங்கே எடிட்டட் பைன்னு வரல, டைரக்டா பேர் போட்டு எடிட்டர்ஸ் மட்டும் போட்டுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப். இங்கானா பாருங்க, எடிட்டட் பை கமா, பேர் போட்டதுக்கு அப்புறம் கமா இருக்கு. இது 2 சேஞ்சும் மைனூட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க, மறக்க மாட்டீங்க. ஃபைனலா வந்து என்னன்னா, செல்ஃப் பப்ளிஷ்டு புக், ஒருத்தங்க சொந்தமா ஒரு புக்கை பப்ளிஷ் பண்றாங்க, அவங்களுக்கு பப்ளிஷரே இருக்காது. அப்ப ஒன்லி நேம் ஹாக்கிங் அமந்தா, இப்போ புக்கோட பேர் அது வந்து இட்டாலிக்ஸ்ல இருக்கு, எந்த இயர் பண்றாங்க, அவ்வளவுதான். இப்போ நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ராஜசேகரன் வெங்கட்ராமன் ராஜசேகரன் இருக்குன்னா ராஜசேகரன் வெங்கட்ராமன் த ரீடிங் ஸ்கில் 2022 அப்படின்னு போட்டுறோம்ல. இதுல வந்து பப்ளிஷர் நேம் வராது, ஏன்னா நீங்க தான் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க. நீங்க பப்ளிஷிங் ஹவுஸ் எதுவும் வச்சிருக்கிறது இல்லாதனால ஒன்லி உங்களோட பேரு, அந்த டைட்டில் ஆஃப் த புக்கு, எந்த இயர் பண்ணீங்க அப்படிங்கிறது மட்டும் இருந்தா போதும். அந்த புக்கு டைட்டில் வந்து இட்டாலிக்ஸ்ல இருக்கும், அவ்வளவுதான். இந்த விஷயங்கள் மட்டும்தான் புக்குக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஜேர்னல் மற்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்றேன். மீண்டும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.